கிறிஸ்துவுக்குள் மிகவும் அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் கிரேஸ் டிவியின் சார்பில் உங்கள் யாவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த அருமையான நேரத்தில் இந்த வேதாகம கலந்துரையாடலில் நாங்கள் மூவரும் இணைந்து பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கான அதற்கான சூழ்நிலைகள் என்ன, அதற்குரிய தகுதிகள் நிலைகள் என்ன என்பதை குறித்து சற்று நேரம் உங்களோடு கூட நாங்கள் உரையாடுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம். அதிலும் குறிப்பாக மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் 13வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாழிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போலவே 29வது வசனம் மத்தேயு 25 29வது வசனத்தில் உள்ளவனெவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணம் அடைவான், இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். இந்த வசனங்களின் அடிப்படையில் சில உண்மைகளை உங்களோடு கூட நாங்கள் பகிர்ந்து கொள்ளவிருக்கிறோம். அதற்கு முன்னதாக ஆண்டவருடைய திருப்பெயரை சொல்லி, ஆண்டவர் செய்த நன்மைகளை சொல்லி, ஆண்டவருடைய வார்த்தைகளை திரும்பவுமாக உங்களுக்கு நினைவுபடுத்தி, ஆண்டவருக்கு துதி செலுத்தி, அவரை ஸ்தோத்திரம் பண்ணி, அவரை புகழ்ந்து பாடும்படியாக நம் மத்தியில் இருக்கின்ற சுத்தசீன் அண்ணன் அவர்களை அன்போடு கூட நான் அழைக்கிறேன். சில பாடல்களை பாடி நாம் ஆண்டவரை துதிப்போம், அவரை ஆராதிப்போம். வேதவசனம் இவ்விதமாக சொல்லியிருக்கிறது, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரிகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த உலகத்திலே நாம் வாழும்போது நம்முடைய தாளந்துகளை, நம்முடைய திறமைகளை ஆண்டவருக்காக பயன்படுத்தும் போது நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் ஆண்டவர் வருகையிலே நமக்கு பங்கு உண்டு. எனவே ஒரு பாடலை நாம் பாடுவோம், ஒரு நாள் வருவார் ராஜாதி ராஜா ஆயத்தமாகிடுவோம் என்று ஒரு பாடலை பாடுவோம். ராஜாதிராஜன் ஆயத்தமாகிடுவோம், ஒரு நாள் வருவார் ராஜாதிராஜன் ஆயத்தமாகிடுவோம். நம் கால மனிதர் இயேசுவை காண ஆயத்தமாக்கிடுவோம். நீ ஆயத்தப்படுத்து, வருகை மிக சமீபம். ஆயத்தப்படுத்து, வருகை மிக சமீபம். ஒரு நாள் வருவார் ராஜாதிராஜன் ஆயத்தமாகிடுவோம். என்னை வற்றாது காத்து ஆயத்தமாகிடுவோம். தாளந்தை தரையில் புதைத்து விடாமல் ஆயத்தமாகிடுவோம். தீபத்தில் என்னை வற்றாது காத்து ஆயத்தமாகிடுவோம். தாளந்தை தரையில் புதைத்து விடாமல் ஆயத்தமாகிடுவோம். இயேசுவை காண ஆயத்தமாக்கிடுவோம். நீ ஆயத்தப்படுத்து, வருகை மிக சமீபம். நீ ஆயத்தப்படுத்து, வருகை மிக சமீபம். ஒரு நாள் வருவார் ராஜாதிராஜன் ஆயத்தமாகிடுவோம். பிந்தீனோராவார்
ஆயத்தமாகிடுவோம். முடிவு பரியந்தம் நிற்பவர் மகிழ்வார். ஆயத்தமாகிடுவோம். நம் காலம் மனிதர் இயேசுவை காண ஆயத்தமாக்கிடுவோம். நீ ஆயத்தமாக ஆயத்தப்படுத்து, வருகை மிக சமீபம். நீ ஆயத்தமாக ஆயத்தப்படுத்து, வருகை மிக சமீபம். ஒரு நாள் வருவார் ராஜாதிராஜன். ஆயத்தமாகிடுவோம். தேடாதே உனக்கு பெரிய காரியம். ஆயத்தமாகிடுவோம். தேடு தொழுவத்தில் இல்லாத ஆடுகள். ஆயத்தமாக்கிடுவோம். நம் கால மனிதர் இயேசுவை காண ஆயத்தமாக்கிடுவோம். நீ ஆயத்தமாக ஆயத்தப்படுத்து, வருகை மிக சமீபம். நீ ஆயத்தமாக ஆயத்தப்படுத்து, வருகை மிக சமீபம். ஒரு நாள் வருவார் ராஜாதிராஜன். ஆயத்தமாகிடுவோம். ஒரு நாள் வருவார் ராஜாதிராஜன். ஆயத்தமாகிடுவோம். அல்லேலூயா. ஒரு நாள் வருவார், அன்றைக்கு நாம் ஆயத்தத்தோடு காணப்பட வேண்டும் என்று வேதவசனம் நமக்கு சொல்லியிருக்கிறது. ஒருவேளை ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் காணப்பட வேண்டும் என்றால், இந்த உலகத்திலே நம்மளுக்கு ஒரு கொடுத்துக்கிற தாளந்துகளை உத்தமத்தோடு பயன்படுத்த வேண்டும். அழகாய் நிற்போர் வரிசையிலே நாமும் நிற்பதற்கு மிகவும் இத்தனை திரளான சாட்சிகள் ஆண்டவருக்காக வாழ்ந்து முடித்து ஆண்டவரோடு கூட இருக்கும்போது நம்மையும் ஆண்டவர் தாளந்துகளை செலவிட பண்ணி நம்மையும் ஒரு மத்தியிலே சேர்க்க வல்லமுள்ள ஆண்டவராய் காணப்படுகிற ஒரு பாடலை பாடுவோம். அழகாய் நிற்போர் யார் இவர்கள், திரளாய் நிற்போர் யார் இவர்கள், சேனை தலைவராம் பொற்றலத்தில் அழகாய் நிற்போர் யார் இவர்கள் என்ற பாடலை பாடுவோம். அழகாய் நிற்போர் யார் இவர்கள், திரளாய் நிற்போர் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் பொற்றலத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள், அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் பொற்றலத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள், அழகாய் நிற்கும் யார் இவர்கள். உபயோகித்தோ, பெரிதானதோ சிறிதானதோ பெற்ற பணி செய்து முடித்தோ, அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் பொற்றலத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள், அழகாய் நிற்கும் யார் இவர்கள்.
லாசரு போன்று நின்றவர்கள், யாசித்தாலும் போஷித்தாலும் விசுவாசத்தை காத்தவர்கள், அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் பொற்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள், அழகாய் நிற்கும் யார் இவர்கள். ஒன்றே ஒன்று என் வாஞ்சையாம், அழகாய் நிற்போ வரிசையில் நான் ஓர் நாளினில் நின்றிடவும், இயேசு தேவா அருள் புரியும், அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் பொற்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள், அழகாய் நிற்கும் யார் இவர்கள். அல்லேலூயா. கொஞ்ச நேரம் ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரிப்போம், அவரை நாம் மகிமைப்படுத்துவோம். தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார், சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது என்று சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய இரக்கங்கள் எவ்வளவு மிகுதியாக இருக்கின்றன, உம்முடைய நியாயத்தின்படி என்னை உயிர்ப்பியும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். நான் துன்பங்களின் நடுவிலே நடந்தாலும் என்னை உயிர்ப்பிக்கிற ஆண்டவராக நீர் இருக்கிறீர், உமது வலதுகரம் என்னை ரட்சிக்கிறது என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் நம்மை எப்பொழுதும் உயிர்ப்பிக்கிற ஆண்டவராய் காணப்படுகிறார். நாம் குறைவுள்ளவர்களாய் காணப்பட்டாலும் ஆண்டவர் நம்முடைய குறைவுகளெல்லாம் நிறைவாக்கி நம்ம இந்த உலகத்தில் உயிர்ப்பித்து அவர் தம்முடைய வல்லமையெல்லாம் நடத்துவதற்கு உண்மையுள்ளவராக இருக்கிறாரே. அந்த ஆண்டவரை நாம் போற்றுவோமா? அந்த நாளின் காலையில் அப்பா உண்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே நீர் எங்களை உயிர்ப்பிக்கிற ஆண்டவராக தம்முடைய ஜீவனையே எங்களுக்காக நீர் கொடுத்து எங்களை உயிர்ப்பிக்கிற ஆண்டவராக நீர் இருக்கிறபடியாலுமே நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவரே நாம் ஸ்தோத்திரிப்போம். இஸ்ரவேலின் கர்த்தராகிய ஆண்டவருக்கு என்றென்றைக்கும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று சொல்லி அவருடைய வேதத்திலே வாசிக்கிறோம். அவர் எப்பொழுதும் அவர் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர், அவர் கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரராக இருக்கிறார். இந்த ஆண்டவரை நாம் போற்றி என்னாலும் புகழ வேண்டும், என்னாலும் அவரை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். ஏனென்றால் ஆண்டவர் எல்லா துதிகளுக்கும் எல்லா ஸ்தோத்திரங்களுக்கும் அவரே பாத்திரராக இருக்கிறபடியால் அவரை நாம் ஸ்தோத்திரிப்போம். அவருடைய கிருபையின்படியும் மண்புத்திற்கு அவர் செய்கிற அதிசயங்களின் நிமித்தமும் அவரை நாம் துதிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்ம அதிசயமாக இந்த உலகத்திலே நடத்துகிறாரே, நம்மளுக்கு எப்பொழுதும் அவர் போதுமானவராக இருக்கிறாரே. இந்த ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரிப்போமா? வாயில திறந்த அப்பா நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே, நாங்கள் போற்றுகிறோம் ஆண்டவரே. ஏனென்றால் தவணமுள்ள ஆத்துமாவை கர்த்தர் திருப்தியாக்குகிறார் என்று சொல்லி அவருடைய வேதத்தில் வாசிக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவரே, மானானது நீரோடே வாஞ்சித்து கதறுவது போல என் ஆண்டவரே நோக்கி நான் ஆண்டவரே வாஞ்சித்து கதறுகிறேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்வது போல ஆண்டவரே, தவணமுள்ள ஆத்துமாவை ஆண்டவர் திருப்தியாக்கி பசி உள்ளவர்களை நன்மையினால் அவர் நிரப்புகிற ஆண்டவராய் காணப்படுகிறார். இந்த ஆண்டவரை நாம் போற்றி அவரை நாம் அவருடைய சமூகத்திலே நாமே அர்ப்பணிப்போமா? அப்பா, எங்களை உயிர்ப்பித்து ஆண்டவரே, இந்த உலகத்தில் உம்முடைய வல்லமையாக ஆண்டவரே, உம்முடைய கிருபைகளையே உம்முடைய வரங்களை ஆண்டவரே உம்முடைய தாளந்துகளை எங்களுக்கு தந்து வல்லமையாக எங்களை எடுத்து பயன்படுத்தும் ஆண்டவரே. இன்றையே நாங்கள் ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த உலகத்திலே மற்றவர்கள் மனமகிழ்வதற்காக ஆண்டவரே நீர் எங்களுக்காக இந்த உலகத்திலே வந்து மரித்தீர் ஆண்டவரே. ஆண்டவரே, உண்மையை நான் போற்றுகிறேன் ஆண்டவரே என்று சொல்லி அவரை நான் போற்றி பாடுவோமா? அல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். வேண்டுமெனில் நான் சாக வேண்டுமெனில் அவர் வாழ வேண்டும், எனில் இயேசு தினம் வாழ வேண்டும், எனில் இயேசு தினம் வாழ வேண்டும். பிறர் வாழ வேண்டுமெனில் நான் சாக வேண்டுமெனில் அவர்
நாளெல்லாம் வாழ்ந்திருந்தே. பிறர் வாழ்வை எண்ணாமல் பாதையிலே மயங்கி நின்றே. நான் என்னும் மாணவத்தான் நாளெல்லாம் வாழ்ந்திருந்தே. பிறர் வாழ்வை எண்ணாமல் பாதையிலே மயங்கி நின்றே. இன்றே என்னை அர்ப்பணம் செய்திடுவே. இன்றே என்னை அர்ப்பணம் செய்திடுவே. பிறர் வாழ வேண்டுமெனில் நான் சாக வேண்டும். நான் சாக வேண்டுமெனில் அவர் வாழ வேண்டும். எனில் இயேசு தினம் வாழ வேண்டும். எனில் இயேசு தினம் வாழ வேண்டும். மற்றவர்கள் மனமகிழ மன்னவனே நீ மரித்தார். மற்றவர்கள் மனம் நோக மதியிழந்து நான் இருந்தேன். மற்றவர்கள் மனமகிழ மன்னவனே நீ மரித்தார். மற்றவர்கள் மனம் நோக மதியிழந்து நான் இருந்தேன். இன்றே என்னை அர்ப்பணம் செய்திடுவே. இன்றே என்னை அர்ப்பணம் செய்திடுவே. பிறர் வாழ வேண்டுமெனில் நான் சாக வேண்டும். நான் சாக வேண்டுமெனில் அவர் வாழ வேண்டும். எனில் இயேசு தினம் வாழ வேண்டும். எனில் இயேசு தினம் வாழ வேண்டும். பாதை தெரியாத ஆட்டை போல் அலைந்தேன் உலகிலே. நல்ல நேசராக வந்து என்னை மீட்டீரே. நல்ல நேசராக வந்து என்னை மீட்டீரே. கலங்கினே நீர் என்னை கண்டீர். பதறினே நீர் என்னை பார்த்தீர். கலங்கினே நீர் என்னை கண்டீர். பதறினே நீர் என்னை பார்த்தீர். கல்வாரியின் அண்டை வந்தீர். பாவம் தீர நான் அழுதேன். கல்வாரியின் அண்டை வந்தேன். பாவம் தீர
நேசராக வந்து என்னை மீட்டீரே. அல்லேலூயா. அப்பா உம்மை நாங்கள் போற்றுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பாதை தெரியாமல் இருந்த எங்களை ஆண்டவரே உம்மண்டையில் வர வைக்கிற ஆண்டவராக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். எங்களுக்காக இந்த உலகத்திலே ஆண்டவர் வந்து ஜீவனையை தந்தீர் ஆண்டவரே. என்னுடைய காயங்களை பாருங்கள், உங்களுடைய காயங்கள் மாறும் என்று சொன்னீர் ஆண்டவரே. நம்பிக்கையோடு நீங்கள் வந்தால் துணையாக இருப்பேன் என்று சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. நம்பிக்கையோடு உங்கள் சமூகத்தில் நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. எப்பொழுதும் எங்களுக்கு நீ துணையாக இருந்து எங்களை ஆற்றி தேற்றி நடத்தும் ஆண்டவரே. நாங்கள் குறைவுள்ளவர்கள் ஆண்டவரே, எங்களை குறைகளெல்லாம் நிறைவாக மாற்றுகிற ஆண்டவராய் கர்த்தர் தம்மையே இந்த உலகத்தில் எங்களுக்காக நீ தந்தீர் ஆண்டவரே. நாங்கள் உயர்ந்து வாழ்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே தம்மையே இந்த உலகத்தில் எங்களுக்காக கொடுத்தீர் ஆண்டவரே. இந்த ஆண்டவரை நாங்கள் போற்றுகிறோம். இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரோம். எங்களுடைய ஆண்டவரே, நாங்கள் முக்கிய விதமாக உத்தமத்தோடு காணப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் தியானிக்கும் போது ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இடைப்பட்டு ஆண்டவரே இந்த நேரம் முழுவதும் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். வாயில் வருகிற வார்த்தையும் ஆண்டவரே மற்றவர்களுக்கும் எங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்க உதவி செய்யுங்க. உங்களுடைய கிருபையினால் எங்களை மூடிக்கொள்ளுங்க ஆண்டவரே. உமக்கெல்லாம் கனத்தையும் மகிமை நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே மிக தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த தபசு காலங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த காலங்களை நாம் மறுபடியும் சந்தித்திருக்கிறோம். அப்படியானால் நமக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பை ஆண்டவர் கொடுக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். நமக்கு ஒரு வாய்ப்பு திரும்பவும் கொடுக்கப்படுகிறது. ஒருவேளை அந்த வாய்ப்பை நாம் சரியாக பயன்படுத்தி கொள்வோமே என்றால் அந்த வாய்ப்பு நமக்கு கொடுக்கப்பட்டதனுடைய நோக்கம் நிறைவேறும் என்று நான் நிச்சயமாய் நம்புகிறேன். அதிலும் குறிப்பாக நாம் எல்லாரும் எதற்காக கிறிஸ்தவர்கள் என்கின்ற பெயரோடு கூட இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி ஒரு கேள்வியை நாம் கேட்போமே. ஆனால் ஒரு வாலிபன் இயேசுனிடத்தில் வந்து நித்திய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்டான். அதனுடைய கருதான் நாம் கிறிஸ்தவர்களாக இருப்பதனுடைய நோக்கம். அந்த நித்திய ராஜ்யத்தில் நீங்களும் நானும் பங்கடைய வேண்டும். அதற்காக தான் நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும், விழிப்பாக இருக்க வேண்டும் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, நமக்கு சில திறமைகள், தாளந்துகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த தாளந்துகளை, அந்த திறமைகளை, அந்த வாய்ப்புகளை நாம் சரியாய் பயன்படுத்தி கொள்கிறோமா? ஒருவேளை உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவன் எவனோ அவனுக்கு உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி ஒருவேளை நம் மனசே இல்லை அப்படின்னு சொன்னால், நம் மனசு இல்லாத ஒரு சூழ்நிலையில் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருப்போமே, ஆனால் நமக்கு உள்ளதும் போயிடுமோ என்று சொல்லி நாம் நினைத்து பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அதை குறித்து தான் உங்களோடு கூட நாங்கள் பேசவிருக்கிறோம். முதலாவது சுதாகரன் அவர்கள் இந்த 5 கன்னிகைகள் ப்ளஸ் இன்னொரு 5 கன்னிகைகள், 2 பேரை குறித்தும் 5 கன்னிகைகளை குறித்தும், அதாவது 10 கன்னிகைகள் என்று வைத்துக்கொள்ளுங்களேன், அவர்களை குறித்து இன்று நாளில் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கு இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், இவர்கள் மூலமாக நாம் என்னத்தை அறிந்து கொள்கிறோம் என்பதை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படி நான் அவரை அன்போடு கூட நான் அழைக்கிறேன். கர்ணாண்ணே, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. நீங்கள் சொல்லும்போது ஒரு காரியம் எனக்கு ரொம்ப மனதில் பட்டது. அந்த பரலோக ராஜ்யம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்களே, இன்றைக்கி கிறிஸ்தவர்களுடைய மெயின் கோலே பரலோக ராஜ்யம். இன்றைக்கி கிறிஸ்தவர்கள் அதை குறித்து எவ்வளோ தூரம் நம்ம அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்பதை தெரியல. ஆமாம், நித்திய ஜீவனை தருவதே ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்க வாக்கு அப்படின்னு இருக்குது. அப்போ பரலோக ராஜ்யத்தை பற்றி நம்ம எவ்வளோ பேசணும். இன்றைக்கி அதை குறித்து நிறைய காரியங்கள் சொல்லப்படுவதில்லை. இல்லை, கிறிஸ்தவர்களும் அதை குறித்து ரொம்ப யோசிக்கிறதே கிடையாது. மற்ற காரியங்களை குறித்து நம்ம யோசிக்கிறோம். ஆனால் பரலோக ராஜ்யத்தை குறித்து நம்ம எவ்வளோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதற்கான காரியத்தை யோசிக்கிறோம், அதற்கான காரியத்தை செய்கிறோம்னு சொல்லி ஒருவேளை இந்த நாளில் இந்த பகுதியிலிருந்து நாம் சில காரியங்களை கடவுள் கண்டிப்பாக கற்றுக் கொடுப்பார்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இப்போது ஆனால் நான் நினைக்கிறேன், இப்போ ஒரு டாக்டராக ஒருத்தர் ஆகணும்னா அவருக்கு ஒரு தகுதி உண்டு இல்லை? கண்டிப்பாக அவர் என்ன பண்ணணும்? எம்பிபிஎஸ் படிச்சிருக்கணும். அவர் அட்லீஸ்ட் அதாவது படிச்சிருக்கணும் அவர். அதே போல் நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளாய் காணப்படணும்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு குவாலிஃபிகேஷன்
அப்படி இருக்கும்னு சொல்லி நான் கண்டிப்பாக நம்புகிறேன். அந்த குவாலிஃபிகேஷன் என்னென்னா, நான் ஒட்டுமொத்தமாக ஒரே ஒரு காரியத்தில் அதை சொல்லிடலாம், அப்படி இருந்தால் சரியாக இருக்குமான்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆண்டவர் நம்மளை ஒரு நோக்கத்தோடு படைத்திருக்கிறார். எனக்கு ஒரு பொறுப்பு உண்டு, கருணானனுக்கு ஒரு பொறுப்பு உண்டு, சுந்தர்சிங்கனுக்கு ஒரு பொறுப்பு உண்டு, நம்முடைய கிரேஸ் டிவி நிறுவனர் சந்திரமோகன் அவர்களுக்கு ஒரு பொறுப்பு உண்டு. இப்படி எல்லாருக்கும் ஒரு பொறுப்பு உண்டு. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்பை ஆண்டவர் விரும்புகின்ற வண்ணம் நம்ம செஞ்சுட்டா அதுதான் தகுதின்னு சொல்லி நினைக்கிறேன். என்னென்ன காரணம்? அது இல்லை அது உண்மைதான், நீங்கள் சொல்கிறது உண்மைதான். கொடுக்கப்படுகின்ற பொறுப்புகளில் சரியாக நாம் இருக்கிறோமா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது சில அந்த பொறுப்புகளில் நாம் ரொம்ப முக்கியமாக இருக்கிற விஷயம் என்னன்னாக்கா நீதி, அன்பு, உண்மை. இந்த மூன்றும் ஆண்டவர் வந்து ரொம்ப எதிர்பார்க்கிறார். மற்றதெல்லாம் கூட அதிகமாக அவர் எதிர்பார்க்கலைன்னா கூட மற்றவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் வந்து ஒரு வேளை பரவாயில்ல அப்படின்னு விட்டுட்டா கூட இந்த மூன்றில் அவர் ரொம்ப உறுதியாக இருக்கிறார். ஆமாம் ஆமாண்ணே, நான் நினைக்கிறேன் இப்போ சுந்தர்சிங்கனுக்கு நல்லா பாட வருது இல்லை, அண்ணன் பாடுறாங்க. ஒருவேளை அண்ணன் பாடுறாங்கன்னு சொல்லி நான் பாட ஆரம்பிச்சேன்னு வைங்க, அது சரியாக இருக்குமா? கண்டிப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆண்டவர் அவருக்கென்று ஒரு தாளந்தை கொடுத்துருக்கிறார், அதை அவர் ஒழுங்காய் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார். ஆனால் எனக்கு இந்த கொடுத்துருக்கிறான்னு சொல்லி நான் அறிந்து அதை தான் நான் டெவலப் பண்ணணும், அதை தான் உண்மையாக நம்ம செய்யணும். இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையில் மற்றவங்கள பார்த்து அவங்கள போல நம்ம இருக்கணும்னு சொல்லி நமக்கு என்ன கொடுத்தாங்களோ அதெல்லாம் விட்டுட்டு கடவுள் எனக்குன்னு என்ன வைத்திருக்க அதை விட்டுட்டு அடுத்ததில் போய் நம்ம செய்யும்போது தான் நம்மளும் அதில் பாதிக்கப்படுகிறோம், மற்றவர்களும் அதை பாதிக்கப்படுது. ஒரு கல்கத்தாவில் ஒரு மிஷினரி கிட்ட ஒரு பெண் ஒருத்தர் போய் கேட்டாங்களாம். அவங்க நீங்கள் இந்த மாதிரி ஊழியர் செய்து கொண்டிருக்கிறீர்களே, உங்களோடு கூட நான் இணைந்து கொள்ளவா அப்படின்னு சொல்லி ஒரு அம்மா கேட்டாங்களாம், ஒரு பெண் ஒருத்தர் கேட்டாங்களாம். அதுக்கு அவர் என்ன சொன்னாரா, உன்னுடைய சொந்த கல்கத்தாவை கண்டுபிடி அப்படின்னு சொன்னாராம். அதுதான் அதுக்கு அர்த்தம். நீ உனக்கு என்ன ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு, நீ என்ன செய்யணுன்ட்டு ஆண்டவர் விரும்புகிறாரோ அதை செய்ய. நான் ஒன்று செய்து கொண்டிருக்கிறேன்னு சொன்னால் அதையே நீ தொடர்ந்து நீ செய்யணும்னு சொல்லி நீ விரும்பாத, உன்னுடைய சொந்த கல்கத்தாவை கண்டுபிடி அப்படின்னு சொன்னாராம். கண்டிப்பாண்ணே. ஆனால் ஒரு ஓட்டப்பந்தயம் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு 100 மீட்டர் ரன்னிங் ரேஸ் இருக்குது. அதில் நீங்கள் வெற்றி பெற வேண்டும், அந்த இலக்கை அடைய வேண்டும் என்று சொன்னால் ஒரு 2 காரியம் செய்யணும். ஒன்று என்ன பண்ணணும், ஃபாஸ்ட்டாக ஓடணும். ஃபாஸ்ட்டாக ஓடினா தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்க முடியும். அதே போல் எனக்கு நியமித்திருக்கிற அந்த ட்ராக்கில் தான் நான் ஓடணும். நான் ஃபாஸ்ட்டாக ஓடுறேன், ஆனால் அடுத்த ட்ராக்கில் நான் ஓடிட்டேன்னா எனக்கு கண்டிப்பாக ப்ரைஸே கிடையாது. இன்றைக்கி நிறைய பேருடைய கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில் அப்படி தான் ஓடிக்கொண்டு இருக்கிறோம்ல. நானும் ஓடுறேன்னு ஓடுறோம், ஆனால் நமக்கு உரிய ட்ராக்கில் நம்ம ஓடுறோமா? அப்படி ஓடினா தான் ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த இலக்கை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும், பரலோக ராஜ்யத்தை நம்ம சுதந்திரித்து கொள்ள முடியும். இல்லை, இதில் ஒரு விஷயத்தை நாம் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, சரியான வேகத்திலே ஓடணும், சரியான ட்ராக்லேயே ஓடணும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. இந்த ரெண்டும் ஒருவருக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் சரியான பயிற்சி எடுத்துக்கொள்ளும் பொழுது தான் அது கிடைக்கும். ஆமாண்ணா, நீ சொல்கிறது கரெக்டு. சரி, நம்ம வேதத்துலேருந்து ஒரு பகுதியில் அதற்கான பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம தகுதி உள்ளவர்களாக ஆக வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற காரியத்தை இந்த நாளில் இந்த வேதத்தில் நம்ம மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 13 வசனங்களில் நாம் பார்ப்போம் என்று சொன்னால் உங்களுக்கு எல்லாம் தெரிந்த ஒரு நிகழ்ச்சி தான் அது. 10 கன்னிகைகள் பரலோக ராஜ்யத்துக்கு போகிறதுக்காக எல்லாம் ரெடியாகிறாங்க, ரெடியாகி காத்திருக்கிறாங்க. அதில் ஒரு முக்கியமான ஒரு குறிப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. பரலோக ராஜ்யம் எப்போ அது வரும் அப்படின்னு சொல்லி யாருக்குமே தெரியாது, குமாரன் கூட அறியார் அப்படின்னு சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. அந்த சூழ்நிலையில் நீங்களும் நானும் கண்டிப்பாக அறிவதற்கு வாய்ப்பே கிடையாது. அதனால் இன்றைக்கி வரும், நாளைக்கு வரும், இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு கூட வரலாம். ஆனால் எப்பொழுதும் நம்ம ஆயத்தமாக இருக்க வேண்டும் சொல்லி தான் இந்த பகுதி சொல்லுகிறது. ஒருவேளை இதில் 10 பேர் அது கிளம்பி போனாங்க, அவருடைய கோல் நல்லது தான், பரலோக ராஜ்யத்துக்கு போகணும்னு சொல்லி கிளம்பி போனது அவங்க நல்ல சரியான காரியம்தான். ஆனால் போகும்போது 5 பேர் மாத்திரம் புத்தியுள்ள கன்னிகைகள் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பேரை எடுத்துனே கொடுத்துட்டாங்க. போட்டுறாங்க. ஒருவேளை நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போனால் கண்டிப்பாக புத்தி வேணும்னு நினைக்கிறேன். இல்லை, முன்னாலே அதெல்லாம் ஆயத்தம், எதெல்லாம் நம்ம ஆயத்தத்தோடு செல்லணும்னு சொல்லி அந்த புத்தி அவசியம். இன்றைக்கி நிறைய பேர் நிறைய காரியங்களை செய்கிறாங்க, ஆனால் புத்தியோடு செய்யணும். அது ஆண்டவர் தான் அது நமக்கு அது தர முடியும். அழகாக அந்த 5 பேர் இல்லைன்னா எல்லாம் வேண்டியது எல்லாம் எடுத்துன்னு போயிட்டாங்க, எப்போ வந்தாலும் நம்ம ரெடியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி போனாங்க. ஆனால் அடுத்த 5 பேர் அவர்களும் என்ன எடுத்துன்னு போனாங்க, ஆனால் குறைவாக எடுத்துன்னு போயிட்டாங்க.
ஒருவேளை நான் ஏற்கனவே ஒரு தடவை நான் ஒரு இது சொல்லியிருக்கேன், ஒரு கிணறு நம்ம தாண்டணும் அப்படின்னு சொன்னால் நான் பாதி தாண்டிட்டு அப்படியே நின்னா என்ன பண்ணுவேன், உள்ளதான் விழுந்துருவேன். நான் முழுமையாக அதை தாண்ட வேண்டும். நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு பங்காளிகள் ஆகணும்னா அந்த 5 பேர் புத்தி உள்ள அந்த கன்னிகளை போல எல்லா ஆயத்தத்தோடு போகணும். நான் இதெல்லாம் சரியாக இருக்கேன், அது ஒன்றில் மட்டும்தான் சரியில்லை அப்படின்னா நம்ம அதை இழந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த புத்தியுள்ள அந்த கன்னிகைகளை போல நீங்களும் அந்த எல்லாவற்றிலும் ஆயத்தமாக இருக்க நம்ம ரெடியாக இருக்கணும். அடுத்தது இன்னொன்று என்ன முக்கியமானது, எப்போவும் அது வரும்னே தெரியாதுல்ல. ஒரு பரலோக ராஜ்யம் கடவுள் வர்றது முன்னால் இருக்கலாம், இல்லது நம்ம ஆண்டவர்கிட்ட போகிறது முதல்ல இருக்கலாம். எப்போ நடக்கும்னு சொல்லி எனக்கு தெரியாது. ஒரு சாட்சியை நான் ஒரு இடத்துல கேட்டேன். ஒரு மகன் தன் தகப்பனை குறித்து சொன்ன ஒரு நிகழ்வை நான் கேட்டேன். ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு. அவர் நல்லா பிபிலிக்கலாக நிறைய படித்திருக்கிறார், உலகப்புறமான நல்ல ஒரு பதவியில் இருக்கிறார். சொல்லுவாங்க, அப்பா நீங்கள் நல்லா இதெல்லாம் நாலேஜ் இருக்கேன், நீங்கள் பிரசங்கெல்லாம் பண்ணலாமே, ஆண்டவரை குறித்து சொல்லாமே அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்லுவேன், அப்பா நான் ரொம்ப வேலையில் பிஸியாக இருக்கிறேன், ஸோ ரொம்ப டைட், எனக்கு அதுக்கெல்லாம் நேரமே கிடையாது, நான் அதனால் ரிட்டையர் ஆகிடுவேன், 60 வயசு கழிச்சு எனக்கு ரிட்டையர்மெண்ட், அப்புறம் நேரமே போகாது எனக்கு, அப்போ நான் ஆண்டவரை குறித்து பிரசங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். இதுக்கு நாட்கள் சிறந்தது. திடீர்னு ஒரு நாள் அவர் மரித்து விட்டார். அந்த மகன் அந்த அடக்காராதனையில் அவரை குறித்து பேசுகிறான், அப்பாவை குறித்து சொல்லும்போது வருத்தத்தோடு ரொம்ப சொல்கிறான், எங்கள் அப்பாவுக்கு எல்லா இதுவும் இருந்துச்சு, தாளந்து இருந்துச்சு, ஆனால் அதை சரியாக நேரத்தில் அவர் பயன்படுத்தி கொள்ள, அவர் மெதுவாக வருவார் நினச்சி நின்றார், ஆனால் ஆண்டவருடைய வருகை முன்பாக இருந்து விட்டது, அதனால் நீங்கள் அப்படி இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய தகப்பனாருடைய இறப்பிலே அந்த மகன் மற்றவர்களுக்கு ஒரு பாடத்தை சொல்லிக் கொடுத்த காரியம் எனக்கு ஞாபகம் வருது. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஒருவேளை நம்முடைய ஆயத்தம் எப்படி இருக்கிறது? பரலோக ராஜ்யம் கண்டிப்பாக எல்லாருக்கும் அவசியம். எல்லோரும் கேட்டால் சொல்லுவீங்களா? கண்டிப்பாக பரலோக ராஜ்யம் போகணும் தான் எல்லாருக்கும் ஆசை. ஆனால் அதுக்குரிய காரியங்களை நம்ம செய்கிறோமா, ஆயத்தமாக இருக்கிறோமா? இன்னொரு அந்த 5 கன்னிகைகள் பாருங்களேன், நல்லா கொஞ்சம் எண்ணெல்லாம் எடுத்துகிட்டு போனாங்க, தீவெட்டி கையில் வச்சுருந்தாங்க, எல்லாம் வச்சுருந்தாங்க. ஆனால் ஆண்டவர் வருது கொஞ்சம் நேரம் ஆனோடனே எண்ணெய் தீர்ந்து போயிடுச்சு. அந்த காரியங்கள் குறைபட்ட போது ஆண்டவர் வந்துட்டார். இவர்கள் அந்த நேரத்தில் அவரை எதிர்கொண்டு அழைத்து போக முடியவில்லை. ஒருவேளை நம்ம ஆண்டவருடைய பணிகளை செய்கிறவர்கள் தொடர்ந்து முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான்னு சொல்லியிருக்கு. நடுவில் போய் விட்டுட்டு திருப்பி நம்ம பின்னால் அப்புறம் பிடிச்சிக்கலாம் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் அனுதினமும் நம்முடைய சிலுவை எடுத்துக்கொண்டு செல்ல வேணும்னு சொல்லி வேதவசனம் சொல்லிடல. நம்ம அப்படியே ஆயத்தமாக இருக்கும்போது மாத்திரம்தான் ஆண்டவருடைய அந்த பரலோக ராஜ்யத்துக்கு நீங்களும் நாங்களும் பங்காளி ஆகும். அப்படி தானே? இல்லை, இது கரெக்டு தான். 13வது வசனத்தில் நீங்கள் சொன்னது போல் மனுஷகுமாரனுடைய நாளையாவது நாழிகையாவது நீங்கள் அறியாது இருக்கிறபடியால் விழித்திருங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. முதல்ல ஒரு டைம் கொடுக்கப்பட்டிருந்தது அவங்களுக்கு. அந்த டைம் பார்த்திங்கன்னு சொன்னால் மணமகன், அதாவது இயேசுநாதர் வரத்துக்கு கொஞ்சம் கால தாமதம். அந்த தாமதம் என்பது அவருக்கு கொடுக்கப்பட்ட நேரம், டைம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அந்த டைம்லேயே ஆகிலும் நம்ம ஆயத்தமாக இருந்திருக்கணும், விழிப்பாக இருந்திருக்கணும். எப்போ வருவாருன்னே தெரியாதுல்ல. இது நம்ம வச்சுக்கிற எண்ணம் அதுக்கு போதுமா அப்படின்னு சொல்லி அவங்க யோசித்துருக்கணும்ல. அதனால் அவருடைய அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரம் நிறைய. இப்போ நமக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுக்கப்படுகிறது, நிறைய சான்சஸ் நமக்கு நிறைய கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நான் அதை யோசித்து பார்க்குறேன், அந்த சாட்சியை நான் யோசித்து பார்க்குறேன். அந்த மகன் சொன்னால் அவங்க அப்பாவுக்கு, அப்பா உங்களுக்கு இவ்வளோ தாளந்துகள் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு, இதை நீங்கள் பயன்படுத்தக்கூடாதா அப்படின்னு சொல்லி. நான் ஒருத்தர் யோசித்து பார்க்குறேன். அவர் ஆஃபீஸில் தான் வேலை செஞ்சுட்டு இருந்தாராம், ஒரு பேங்க்லன்னு நினைக்கிறேன். அவர் ஒரு பஸ் ஸ்டாப்பில் நின்றுக்கிட்டு, சென்னையில் தான் பஸ் ஸ்டாப்பில் நின்றுக்கிட்டு, அவருக்கு கொஞ்சம் ஆண்டவருடைய நற்செய்தியை சுவிசேஷத்தை சொல்கிறது கொஞ்சம் வெக்கம், அவருக்கு கொஞ்சம் பயம் கொஞ்சம் மனசில். ஆனால் அவர் பஸ்ஸு ஏற போகிற அந்த பஸ்ஸு வர்ற நேரம் பார்த்து கடன்னு சொல்லிவிட்டு உடனே அந்த பஸ்ஸில் ஏறி போயிடுவாராம். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், ஆண்டவருடைய சுவிசேஷத்தை எப்படியாகிலும் நான் சொல்லிவிடுவேன் அப்படின்னு சொல்லி அவர் நினச்சார். அவருக்கு நீங்கள் சொன்ன மாதிரி அந்த சாட்சியில் அவருக்கு நிறைய, எனக்கு இப்படி இருக்குது, அப்படி சூழ்நிலை இருக்குது, எனக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தா கூட, அந்த டைம் இல்லைங்கிறது பொய் தான். அது ஆக்சுவலாக அது ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறது, நம்மளாக க்ரியேட் பண்ணிக்கிறது. கரெக்டாக சொன்னீங்க நீங்கள், நம்மளாக க்ரியேட் பண்ணிக்கிறது தான். நான் கூட கொஞ்சம் இப்பொழுது நான் எனக்கு என் தலையிலேயே நானே அடிச்சிக்கிற மாதிரி எனக்கு ஒரு சூழ்நிலை என்னென்னா,
நான் இப்படி யோசிச்சது உண்டு. ஆண்டவருடைய சுவிசேஷத்தை நம்ம சும்மா இருக்கிற நேரத்துலலாம் ஏன் பயன்படுத்திக்கூடாது? இந்த டேக்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்காங்களே, அதை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் தானே இருக்கிறோம், கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறேன். அதற்குரிய நீங்கள் சொன்ன மாதிரி அந்த டைமை வந்து நம்ம சரியாய் பொறித்து கொள்வதற்கு மனசு வரல அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஆமாம், நான் ஒரு சில நாளுக்கு முன்பாக ஒரு யூடியூப்பில் பார்த்தேன். ஒரு வாலிபஸ் சகோதரி பஸ் ஸ்டாண்டில் நின்று ஒரு மெகாஃபோனை வைத்து கொண்டு ஆண்டவர் வருகிறார், ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார்னு சொல்லி ஒரு வாலிப சகோதரி பஸ் ஸ்டாண்டில் எவ்வளோ பேர் போகிறாங்களே, வாலிப பிள்ளைங்க போகிறாங்க, பெரியவங்க போகிறாங்க, எல்லாம் போகிறாங்க. கொஞ்சம் கூட அது வைக்கப்படவே இல்லை அந்த சகோதரி. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒரு அப்போ நினச்சி பார்த்தேன், நம்மளாம் அப்படிலாம் பண்ணுறோமான்னு. நான் ஒரு அலுவலகத்தில் வேலை செய்து கொண்டு இருந்தாலும் மறைமுகமாக என்னுடைய பக்கத்தில் எல்லா வசனங்கள்லாம் வச்சுருப்பேன். என்னுடைய கம்ப்யூட்டரில் முதல்ல ஆண்டவருடைய வசனம் தான் இருக்கும். பார்க்குறவங்களாம் வருவாங்க, அதையும் படிப்பாங்க, புறமஸ்தர்கள் படிப்பாங்க. நான் அதை போதும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சிருந்தேன். ஆனால் இந்த சகோதரி பண்ண காரியம் அதிகமாகி தொட்டது. எவ்வளோ பாருங்கள், யாருக்கும் கொஞ்சம் கூட வெக்கப்படவே இல்லை ஆண்டவரை குறித்து. வசனம் இருக்குதுல்ல, மனிதன் முன்பாக நான் ஆண்டவரை அறிக்கை செய்வதற்கு நம்ம வெட்கப்பட்டோன்னா ஆண்டவரும் பிதாவின் முன்பாக நம்ம வெட்கப்படுவார்னு சொல்லி வேதவசனம் இருக்குது. இன்றைக்கி ஒருவேளை நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு சுதந்திர வழியாக மாறணும்னு நினைக்கிறோம். ஆனால் இங்கே உலகத்தில் மனிதன் முன்பாக வெட்கப்பட்டு கொண்டிருக்கிறோம்ல, அவரை மகிமைப்படுத்துவதற்கு ரொம்ப கஷ்டப்படுறோம்ல. ஆனால் அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் உணர்த்துக்கிற காரியத்திற்காக கரெக்டு. நீங்கள் சொன்னதெல்லாம் சரிதான். ஒரு முறை அப்போ வந்து 79 வந்து நம்ம தாம்பரம் வெஸ்ட் தாம்பரம் சர்ச்சுக்கு எதிர்த்து தான் நிற்கும். 79 நான் சொல்கிறது வந்து அந்திரசன் மேல்நிலைப் பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருந்த சமயம் அது. அந்த சமயத்தில் நான் அங்கே வந்து பஸ்ஸுக்கு 79க்கு நிற்கும் பொழுது காஞ்சிபுரத்தில் இருந்தேன். அப்போது அந்த சர்ச்சு நோக்கி அப்படி பார்ப்பேன். ப்ளூ கலரில் இயேசு உன்னை நேசிக்கிறார், அவ்வளோதான் இருக்கும் அதில். இயேசு உன்னை நேசிக்கிறார். இது எப்படி ஆகிலும் எங்களுடைய ஸ்கூலில் எழுதப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப யோசித்தேன். என்னோட விட்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசிரியர் ஒருத்தர் இருந்தார். நானும் அவரை தான் சிஎம்ஏ செக்ரட்டரி அந்த சமயத்தில் இருந்ததுனால, அப்பொழுது இருந்த ஞான ஒளி என்கின்ற தலைமை ஆசிரியர், ஞான ஒளி அப்படின்னு சொல்லி ஒரு தலைமை ஆசிரியர் இருந்தார். நீ என்ன வேணாலும் பண்ணுப்பா, நான் பார்த்துக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லுவார். அந்த சமயத்தில் ஒரு போர்டு ஒன்று சரிப்படுத்தி அந்த போர்டை ஸ்டாஃப் ரூமில் வச்சோம். அதன் முன்னதாக என்ன பண்ணிட்டேன்னா, பெயிண்டில் எதிர இருக்கிற கோர்ட் வந்து எங்கள் ஸ்கூலுக்கு எதிர இருக்கிற கோர்ட் வந்து கிரிமினல் கோர்ட். அது மற்ற கோர்ட்டெல்லாம் வந்து வேறு இடத்துல இருக்கும், இது மட்டும் குற்றவாளிகள் வருகின்ற இடம். அது அந்த பகுதியில் இருக்கிற அட்வொகேட்ஸு, மற்ற குற்றவாளிகள், இல்லை அந்த ஜட்ஜஸ்ஸு, இன்னும் மற்றவர்களெல்லாம் வருகின்றவர்கள் இயேசு உன்னை நேசிக்கிறார் அப்படின்னு எழுதி வச்சுருந்தோம். அதுக்கு மேலே என்ன பண்ணோன்னா, அதை யோசிக்கிறாங்களோ இல்லையோ, அந்த நமக்கு வந்து நமக்கு இல்லை, மற்ற மதத்தினருக்கு அது ஒரு அடையாளமாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி இயேசுநாதர் மாதிரி ஒரு படத்தை ஒன்று வரைஞ்சி வச்சுருந்தோம். இப்போல்லாம் இயேசுநாதர் மாதிரி படம் வரைஞ்சாங்கன்னா அதுக்கு நிறைய குற்றங்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அதை பற்றி நான் கவலைப்படலை. அந்த நேரத்தில் மற்றவர்கள் யோசிக்கிறதுக்காக, மற்றவர்களுடைய விசுவாசத்திற்காக, மற்றவர்களுடைய நம்பிக்கைக்காக நாங்கள் அதை செய்தோம். அதனால் நிறைய பேர் அதை படித்தாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஆயத்தமும் விழித்திருத்தலும் ரொம்ப முக்கியமானது. அதில் 5 பேர் வந்து உள்ளே போயிட்டாங்க, 5 பேர் போக முடியல. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அதே போல் சில தாளந்துகளை ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறாரு, சில பொறுப்புகளை ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. அந்த பொறுப்புகளை நம்ம சரியாக செய்யணுமா? ஏன்னா அது சரியாக செஞ்சோம்னா தான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். ஒன்று ஆயத்தம் கண்டிப்பாக இருக்கணும், இன்னொன்று விழித்திருத்தல் கண்டிப்பாக இருக்கணும். அந்த ரெண்டுத்துக்கும் பார்த்திங்கன்னு சொன்னால் ஆண்டவர் வந்து சில டைம்களை நமக்கு கொடுக்குறாரு, அந்த நேரங்களை கொடுக்குறாரு. கொஞ்சம் வீழ்ச்சிறேன், கொஞ்சம் ஆயத்தமாகிறேன், கொஞ்சம் ஆயத்தப்படுத்திக்க ஒன்று அப்படின்னு சொல்கிறாரு. அதே வேளையில் ஆண்டவர் நமக்கு சில தாளந்துகளை கொடுத்துட்டு, சில பொறுப்புகளை நம்ம இடத்துல கொடுத்துட்டு, அதை சரியாக செய்யணுமா அப்படின்னு சொல்லியும் ஆண்டவர் நம்மளை பார்க்குறாரு. அதை சுந்தர்சிங்கண்ணா அவர்களை சொல்லும்படி நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பரலோக ராஜ்யம் பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷனுக்கு ஒப்பாக இருக்கிறது அப்படின்னு போட்டிருக்கு. போகும்போது தன்னுடைய ஊழியக்காரெலாம் அழைத்து, நான் இப்போ நெடுதூரம் பிரயாணம் போகிறேன், எனவே நீ உங்களுக்கு இந்த என்னுடைய ஆஸ்தியில் சில காரியங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி
ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று ஒன்று கொடுக்குறாங்க. அது உங்களுக்கு தெரியும். ஒருத்தருக்கு 5 தாளந்து, ஒருத்தனுக்கு 2 தாளந்து, ஒருத்தருக்கு 1 தாளந்து இப்படி கொடுக்குறாங்க. கொடுத்தா எல்லாரும் டபுள் மடங்காக ஆக்குறாங்க. தாளந்துன்னா இதில் போட்டிருக்கிறது வந்து அநேகமாக ரூபா அப்படின்னு தான் நினைக்கிறேன். என்னது சொல்கிறாங்க, ஒரு ரூபாய் ஒரு தாளந்துன்னா 34 ரூபாய் அப்படின்னு ஏதோ சொல்கிறாங்க. ஒருவேளை ரூபா தான் இதில் போட்டிருக்குது. ஆனால் ஆண்டவர் நம்ம இடத்துல ஒப்பு கொடுக்குற காரியங்கள் வந்து ஒப்பு கொடுத்துருக்க காரியம் வந்து நம்முடைய ஆண்டவருக்காக நாம் பணி செய்கிறது. அதுக்கு நம்முடைய திறமை, அது ஆண்டவருக்கு எந்த அளவுக்கு நம்ம திறமையை பயன்படுத்துகிறோம். அதன் பிறகு நம்முடைய வரங்கள், ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற சில வரங்கள், இதை ஆண்டவருக்கு எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படி யோசித்து பார்க்கணும். ஒருவேளை இந்த மனுஷங்களுக்கு ஒரு பணத்தை கொடுத்து பண்ணியிருந்தால் கூட நமக்கு ஆண்டவர் சில காரியங்களை நம்ம கொடுத்துருக்கிறாரு. அது ஆண்டவருக்காக எப்படி செலவிடுறோங்கிறத நம்ம பார்க்கணும். ஒருத்தன் மட்டும் என்ன பண்ணுறான், 2 பேரும் 2 டபுள் மடங்கு சம்பாதிச்சுறாங்க. ஆனால் ஒருத்தன் மட்டும் என்ன பண்ண, நிலத்தை தோண்டி புதைத்து வைக்கிறான். அதுக்கு அவன் சொல்கிற பதில் வேற ஏடாகடமாக இருக்குது. என்ன சொல்கிறான்னா, ஆனால் எஜமான ஒரு நாள் வந்துடுறாரு. ஒருவேளை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்திருப்பார். அவரும் எஜமான் வரும்போது அவர் பைசாவது திருப்பி கொடுத்துடலாம், பத்திரமா கொடுத்துடலாம் அப்படிதான் நிலத்தை தோண்டி புதைச்சி வைக்கிறாரு. ஆனால் எஜமான் வந்து கணக்கு கேட்கும்போது திணறான். விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன், ஆகையால் தனி நிலத்துல போட்டு போச்சு. அப்ப அவர் கேட்கிறாரு, நான் இப்படிப்பட்டவனு உனக்கு தெரியுது இல்ல, தெரிஞ்சு நீ புதைச்சி வச்சா வேற யார்ட்டே ஒரு வட்டி ஒரு கொடுக்குறவன்ட்டு கொடுத்து வச்சா கூட வட்டி எனக்கு தந்துருப்பானே அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆனால் இந்த 2 மடங்காக சம்பாதிச்சவனுக்கு ஆண்டவர் உண்மையும் உத்தமுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் நீ உண்மை உள்ளவளாக நீங்கள் இருந்தீங்க, எனவே நீங்கள் அதிகாரத்தில் அநேகத்தில் உங்களை அதிகாரக வைப்பேன்னு சொல்கிறாரு. இந்த மனுஷனுக்கோ புறம்பே இருளில் தள்ளப்படுறாரு. அவன்கிட்ட இருக்கிற ஒன்றையும் எடுத்து உள்ளதை கொடுத்துட்டு அன்னை சொன்ன வாசனம் என்ன, உள்ளவனுக்கு எவனும் அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவனுக்கு உள்ளதும் இருக்கிறது எடுத்துக்கொள்ளப்படுமா அப்படின்னு போட்டிருக்கு. கொடுத்து அது அதாவது இல்லாதவனிடத்துல கொடுக்க மாட்டாருன்னு சொல்லி இருக்கலாம். உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும்ன்ற அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னா, ஆனால் நமக்கு கொடுத்துக்கிற தாளந்துகளை வந்து நம்ம பயன்படுத்திக்கிட்டே தான் இருக்கணும். அதை வந்து என்றைக்குமே நம்ம புதைச்சி வைக்கக்கூடாது. வெக்கங்கிறதெல்லாம் கண்டிப்பாக வரும். இன்றைக்கும் நான் தெருவில் போய் நற்செய்தி பணி போகும்போது, நம்ம சுவிசேஷ ஊழியத்துக்கு போகும்போது தெருவில் போனால் வெட்கமாக தான் இருக்கும். ஆனாலும் கண்ணை மூடிட்டு பாட்டு பாடிட்டே போவேன். எனக்கு காலத்துக்கு ஆண்டவர் கொடுத்துருக்க தாளந்து வந்து பாடல். எனவே நிறைய பாடல் எனக்கு பாராமே தெரியும். வருவாய் தருணம் இதுவே, நீங்கள் தெருவில் போனீங்கன்னா வருவாய் தருணம் இதுவே, ஏசு என்றதுமே எனக்கு இன்பம் பிறக்குதம்மா, சில பாடல்லாம் இருக்குது. இந்த பாடலில் பாடிட்டே போகிறது, கண்ணை மூட்டு பாட்டு போவேன். அப்போ நான் ஜோபிட்டே போவேன், ஆண்டவரே நாங்கள் நடந்து போகிறோம், பாட்டு பாடிட்டு போகிறோம், இது யாருக்காவது பிரயோஜனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஜோபிட்டு தான் பாடிட்டு போவேன். 2வது, சில பேருக்கு சில பிரசங்கம் பண்ணுறத அளந்து அது எனக்கு டக்குன்னு வராது. ஏன்னா நான் அந்த காலத்துலேருந்து பிரசங்கம் பண்ணுறதுக்கு நான் முயற்சி பண்ணதே கிடையாது. எனவே நான் பிரசங்கம் பண்ணுற யாராவது ஜோம்னிகிட்டே பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா, ஆண்டுடைய வார்த்தைகளை சொல்லிக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்காக ஜோம்னிக்கிட்டே இருப்பேன். ஆண்டவரே இந்த வார்த்தை யாருக்காவது போய் சேரட்டு அப்படின்னு. அப்போ நமக்கு கடவுள் கொடுத்தது. இதை நம்ம வந்து வெக்கமாக இருக்குன்னு சொல்லி வீட்டில் உட்கார்ந்துக்கிட்டோம்னா என்ன நடக்கும்? அப்போ ஆண்டவருக்கு நமக்கு கணக்கு கேட்பார். கண்டிப்பாக நம்ம பாடுற ஒரு வரம் இருந்து, கர்நாடகம் போல் பாடுறதுக்கு ஒரு வரம் இருந்து அவர் பாடாமல் இருந்தாருன்னா கண்டிப்பாக அது சில பேருக்கு நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான். அது நீங்கள் சொல்கிற அதில் விஷயங்களில் சுதாகரன் நான் சொன்னதை ஒன்று யோசித்து பார்க்குறேன். நானெல்லாம் பாடினா எப்படி இருக்கும் அப்படின்னு அவர் சொன்னார். சுந்தர்சிங் அண்ணன் என்ன சொல்கிறாருன்னா, இனி என்னைக்கு தான் நீ இந்த பாட்டை நீ கற்றுக்க போகிற, நீ பாடிக்கிட்டே இருந்தால் தானே அந்த பயிற்சி உனக்கு வரும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். நான் இப்போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் என்ன சொன்னேன்னா, ஒரு ட்ராக்கில் ஓடணும், வேகமாக ஓடணும்னு சொன்னால் பயிற்சி ரொம்ப முக்கியமானது அப்படின்னு நான் சொன்னேன். நான் அது நம்ம அந்த பயிற்சி வந்து கடைசி வரை நம்ம பண்ணிகிட்டே இருக்க முடியாதுல்ல, கடைசி வரைக்கும் பண்ணிவிடும். பயிற்சிக்குன்னு ஒரு டைம், அதுதான் அந்த 10 கணிகைகளுடைய விஷயம் சொல்லப்பட்டிருக்குது. மணவாளன் வருவதற்கு சற்று நேரம் ஆகிறது, அதுதான் டைம், அதுதான் கொடுக்குறாரு ஆண்டவர், வாய்ப்பு கொடுக்குறாரு. அதனால ரன்னிங் ரேஸ் ஓடுறதுக்கு முன்னால் தான் பயிற்சி பண்ண முடியும்.
தொடங்கிடுச்சுன்னா அது மட்டும் இல்லைண்ணா அது மட்டும் இல்லைண்ணா, நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒருத்தருக்கு பாட வராதுன்னா அவர் சில வேளைகளில் சில சூழ்நிலைகளில் அவர் பாடித்தான் ஆகணும். எனக்கு நல்லா குரல் வளம் வரல, எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் பாட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எது வேணுனாலும் என்ன வேணுனாலும் பாடலாம். தாளத்தை விட்டுட்டு கூட பாடலாம், ராகத்தை விட்டுட்டு கூட பாடலாம், தாளத்தோடையும் பாடலாம், ராகத்தோடையும் பாடலாம், விட்டுட்டும் பாடலாம். ஆண்டவர் வந்து அதை தான் எதிர்பார்க்கிறாரு. நம்மகிட்ட உள்ளது என்ன இருக்குது அதுதான் உள்ளது என்ன இருக்குது, அதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நான் அப்போ தனியாக வீட்டில் பாடும்போது தைரியமாக பாடுறேன். அப்படி இல்லை நீங்க சொல்றது சரிதான். நாம தூஷிக்கப்பட்டுற கூடாது. இல்லடா, நல்லா பாடுறவங்களா இருப்பாங்க, அவங்க பாடினா நல்லா கேட்கறதுக்கு இனிமையா இருக்கும். அதுக்காக தான் ஐயர் நல்லா பாடுறாரு, சுந்தர்சிங்கர் நல்லா பாடுறாருன்னா நான் கொஞ்சம் பாடத்தை கொஞ்சம் நிறுத்திட்டேன். அது தப்பு தான். அது வந்து உண்மையிலேயே தவறு என்பதை நான் கொடுத்திருக்கிற தாளந்துகளை கொடுக்கப்பட்டிருக்கிறத நம்ம சரியா பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒரு நிச்சயத்தில் வந்து ஒரு பாட்டு பாடினேன். நிச்சயத்தில் சும்மா நிச்சய ஆராதனையில் அதில் ஒரு பாட்டு பாடினேன். வெளியே வந்துட்டேன், அந்த மண்டபத்துட்டு வெளியே வந்துட்டேன். வந்தபோது இனி ஒருத்தர் வந்து ஒரு நல்ல வேஸ்ட் கொடுத்துருக்காரு, நாட்டுப்புற மாதிரி இருக்கிறாரு, தோத்திரம் போடுறாரு. சரியா, தோத்திரம் போட்டோம். நான் யோசிக்கிறேன், இவர் நம்மகிட்ட எதாவது கேட்க போகிறாருன்னா கையில் நல்லா வேண்டிய மாதிரி ஒரு மோதிரம் ஒன்று போட்டிருக்காரு. அப்போ நம்மகிட்ட பைசாலாம் கேட்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கத்தில் வந்தார். வந்துட்டு நீங்கள் ஒரு பாட்டு பாடினீங்களே அப்படின்னு சொன்னார். ஆமாம், என்ன பாட்டுன்னு தெரியல எனக்கு அப்படின்னு. இல்லை, ஒரு பாட்டு பாடினீங்க, எனக்கு அது ரொம்ப மனசு டச்சிங்காக இருந்துச்சு, ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு அப்படின்னாரு. அப்போது நான் படித்தது அன்பு குருவேன் இன்னும் அதிகமாக, இந்த பாட்டு தான் நான் ஃபஸ்ட்டு பாடினேன். அப்போது நம்ம வந்து அது சாதாரணமாக நாம் எப்பவும் எல்லா வீட்லேயும் பாடுறது தான். ஆனால் யாருக்கோ ஒரு ஆளுக்கு வந்து அது பிரயோஜனமாக அமையுது. ஒரு வீட்டில் என்ன பண்ணேன், ஒரு திறப்பு விழாவில் ஒரு பாட்டு பாடினேன். ஒரு இந்து சகோதரன் என்கிட்ட வந்தார். அந்த பாட்டு எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு, எனக்கு கொஞ்சம் அனுப்பிக்கிறீங்களா அந்த பாட்டை அப்படின்னு சொல்லி கேட்டார். நான் கண்டிப்பாக உங்களுக்கு அனுப்பி, நான் ட்ராக் போட்டு தான் பாடிக்கிட்டு இருந்தேன். அதுக்கு அந்த பாட்டை நான் கண்டுபிடிச்சி நான் அவருக்கு அனுப்பி விட்டேன். அப்படி சில பேருக்கு நம்முடைய பாடல்கள் நம்ம இதெல்லாம் வந்து நம்மளால் முடியாதுன்னு சொல்லி நம்ம உட்கார்ந்துருந்தோன்னா இது வந்து யாருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். நீங்கள் சொல்கிறத நேற்று அனுபவிச்சேன் நான். அதை எப்படின்னா, நேற்று சுந்தர்சிங் அண்ணா அவர்கள் வரல. ஏன் அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, எனக்கு ஆராதனை ரொம்ப முக்கியம், நான் ஆராதனையில் இருப்பேன், நீங்கள் வேணும்னா ஐயர் கூட போங்க அப்படின்னு எனக்கு சொல்லிட்டாரு. நான் ஐயர் கூட போயிட்டு இருந்தேன். அப்போது சுந்தர்சிங் அண்ணா வரலன்ன உடனே இடையிலேயே ஞானவழி அண்ணன் என்ன சொல்கிறாரு, ஐயா ஸ்பெஷல் சாங் ஒன்று உண்டா, அண்ணனுக்கு கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிக்கிட்டே வர்றாரு. அப்புறம் நான் என்ன ஒரு பாட்டு ஒன்று நான் ஆயத்தமாக எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா அதற்குரிய வாய்ப்பு எனக்கு கொடுக்கப்படவே இல்லை. நான் இது செய்யக்கூடாது, இது வேணாம் அப்படின்னு நான் நிறுத்தி வச்சுங்கிறேன். எனக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் கூட அந்த வாய்ப்பு எனக்கு கொடுக்கப்படவே இல்லை. அதை தான் நான் யோசிக்கிறேன். ஒருவேளை எப்பொழுதெல்லாம் வாய்ப்புகள் கொடுக்கப்படுகிறது அப்போல்லாம் அதை பயன்படுத்திக்கிங்க. உங்களுக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்படும் பொழுது பயன்படுத்திங்க. நான் ஐயர்கிட்ட வயிறு பிடிச்சின்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன், வயிற்று தான் பிடிச்சின்னு சொல்லிகிட்டு இருந்தேன். ஐயா, நான் உங்களுக்கு பல முறை சொல்லியிருக்கிறேன், நல்லா பாடுறீங்க, நல்லா செய்தி கொடுக்குறீங்க, ஏன் இதை ரெண்டுத்தையும் இணைத்து கொள்ளக்கூடாது அப்படின்னு நான் அவருக்கு பல முறை சொல்லியிருக்கிறேன். அதே போல் ரூபன் அண்ணனுக்கு கூட நான் சொல்லியிருக்கிறேன். இதே போல் அண்ணனுடைய அந்த கொயரில் இருக்கிறான் பாரு, ஒரு தம்பி ஒருத்தர் இருக்கிறானே சாம், அவனுக்கும் சொல்லியிருக்கிறேன். எல்லாம் நிர்விசாரமாக அதை பற்றி யோசிக்கவே இல்லை. 1000 இடத்துல கூட அதை சொல்லியிருக்கிறேன். நேற்று கண்டிப்பாக சொன்னேன் நான் அவருக்கு, ஐயா இந்த மாதிரியான நல்லா இருந்தது, கேட்குறதுக்கு உண்மையாக நல்லா இருந்தது, ஒரு 10 நிமிடத்தை நீங்கள் குறைச்சிருந்தா நல்லா இருந்திருக்கோம், ஆனால் உங்களுடைய பாடல் வரமும் உங்களுடைய செய்தியின் வரமும் ரொம்ப நல்லா இருந்துச்சியா அப்படின்னு நான் அவருக்கு சொல்லி இதை கீப்பப் பண்ணுங்க, கண்டினியூ பண்ணுங்கன்னு சொன்னேன். இதற்கு என்ன பொருள் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அண்ணன் சொன்னாங்க தாளந்துகள் அதில் அவன் ஏன் சரியாக பயன்படுத்தலை அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப யோசிக்கிறேன். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நிர்விசாரமும் அசட்டையும் தான். சோம்பேறித்தனம், அசட்டை, நிர்விசாரம். எப்படி பழி போட்டுறான் பாருங்க, ஆண்டவர் மேலே பழிய போட்டுறான். அவர் மேலே தான் பழிய போடுறான். நீர் வந்து விதைக்காத இடத்துல அறுக்கிறவர் சேர்க்கிறவர் அப்படின்ட்டு அவர் மேலே பழிய போட்டுக்கிட்டு இருக்கான். அதனால் நிர்விசாரமும் அசட்டையும் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்குறோம்.
நிறைய தாளந்துகளை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. படம் வரைகிற தாளந்துகள் கொடுத்துருக்கிறாரு, பாடுற வரம் கொடுத்துருக்கிறாரு, பிரசங்கிக்கிற வரம் கொடுத்துருக்கிறாரு. இந்த பிரசங்கிக்கிற வரம் அப்படின்னு சொல்லும் பொழுது, கடலூரில் நண்பர் சுவிசேஷ ஜபக்குழு என்னை சந்தித்து சொல்கிறதுக்கு முன்னாடி கடலூரில் எங்கள் கூடிய பணியாற்றுகின்ற ஆசிரியர் நான் இப்படி ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு தெரிஞ்சோடனே என்னை அவருடைய சுவிசேஷத்துக்கு கூட்டிகிட்டு போனார். அதனுடைய சாட்சிகள் நிறைய இருக்குது. அரக்கோணத்தில் ஒருத்தர் கூட்டிகிட்டு போனார். உங்களை வந்து நான் சந்திக்கிறதுக்கு முன்னாடி சொல்கிறேன். அந்த சமயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்படி அவர் என்னை வந்து அழைத்து கொண்டு செல்லுகின்ற அந்த சூழ்நிலையிலெல்லாம் அப்போ நான் என்ன சொன்னேன், நான் நினச்சேன்னா, நான் ஜெபம் பண்ணால் பிசாசு ஓடிடணும், நான் ஜெபம் பண்ணால் சுகம் கிடைக்கணும். அப்படி கிடச்சிச்சுனாக்கா நான் சொல்கிற வார்த்தை ஆண்டவரை ஏற்றுக்காங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் உரியுதுண்ணா. அது எல்லாருக்கும் உரியுது. அப்படி யோசிச்சுட்டு நான் ஒரு வாரம் அப்படியே ஜெபம் பண்ணின்னு அப்படியே உட்காந்துங்கன்னு யோசிச்சுனே இருக்கிறேன். அப்புறமா நான் யோசிக்கும் பொழுது கடைசியாக என்னுடைய சிந்தனையில் வந்ததை எண்ணத்தை நான் சொல்கிறேன். எனக்கு என்ன சிந்தனை வந்ததுன்னா, ஒரு 4 பேர் இருந்தாங்கன்னா அவங்க மத்தியில் அவங்க பக்கத்தில் போக மாட்டேன். நான் கல்யாணத்துக்கு கவர் கொண்டு போவேன், யார்கிட்டனா கொடுத்துட்டு அதை கொடுத்துருங்க அப்படின்ட்டு வந்துடுவேன். நான் சாப்பிடக்கூட மாட்டேன். அந்த மாதிரி பயப்படுற ஆள் ஒரு 10 பேர் இருந்தாலும் சரி, 5 பேர் இருந்தாலும் சரி, 100 பேர் இருந்தாலும் சரி, எவ்வளோ பேர் இருந்தாலும் சரி, ஒரு அரை மணி நேரம் பேசலாம்ல. பேசுகிறதுக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கிறாருல்ல. இதுவே பெரிய தாளந்து தானே. எல்லா வரங்களும் எல்லாருக்கும் கொடுக்கப்படுவது இல்லையே. ஆண்டவர் இப்படி ஒரு தாளந்து ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறாரு, பெரிய விஷயம் தானே இது அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லிட்டு கூட நான் வந்திருக்கிறேன். அதுதான் நான் இதில் இடையில நான் ரொம்ப யோசிக்கிறது, நிறைய விஷயங்களை நம்ம பகிர்ந்து கொண்டோம். அதில் நான் நிறைய யோசிக்கிறது என்னென்னா, இந்த அசட்டை, நிர்விசாரம், இந்த சோம்பேறித்தனம், இதெல்லாம் கொஞ்சம் விட்டுட்டா கொஞ்சம் நம்முடைய சுவிசேஷம் அறிவிக்கிறதுல சரியாக வரும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இப்போது கடவுள் உங்களுக்கு வந்து ஆண்டோடைய வார்த்தையை போதிக்கிற வரத்தை உங்களுக்கு தந்திருக்காரு. அந்த வரத்தோடு சேர்ந்து உங்களுக்கு பாடுகிற ஒரு தாளந்து இருக்குது. அப்போது நீங்கள் பிரசங்க ஆரம்பிக்கும் போது ஒரு 2 ஸ்டான்ஸாக ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா, நம்ம பாட என்ன நடக்கிறோன்னா நம்மளுக்கு அதுக்கு வார்த்தைக்கேற்ற பாடலை தருவார். அப்போ அதில் ஒரு 2 ஸ்டான்ஸாக அது முடிக்கும்போது ஒப்பு கொடுக்குற மக்களை ஒப்பு கொடுக்க வச்சு அப்பவும் ஒரு 1 ஸ்டான்ஸா 2 ஸ்டான்ஸா இப்படி பாடினோன்னா இது அநேகருக்கு நான் பிரயோஜனமாக இருக்கும். வருங்காலத்தில் வந்து நம்முடைய தாளந்துகளை இப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி நான் யோசிக்கிறேன். இல்லை, அது நீங்கள் சொல்கிறது சரிதான். நான் பல முறை நீங்கள் எனக்கு சொல்கிற வார்த்தைகளை நான் அடிக்கடிக்கு நான் தனிமையில் அப்படியே படுத்துட்டு இருக்கும்போது யோசிப்பேன், அண்ணன் சுந்தர்சிங்கன் இப்படி சொல்கிறாங்க, நம்மளால் செய்ய முடியலையான்னு. அதுக்கு என்னிடத்தில் காணப்படுகிற ஒரு குறை ஒன்று இருக்கிறதுண்ணா. ஒரு குறை இருக்குது. அது நான் காலையில் வந்த உடனே தம்பிக்கிட்ட சொன்னேன், இந்த ஒரு குறை ஒன்று எனக்கு இருக்கிறது. என்னென்னா, நான் சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு இந்த மாதிரி பாடலோடு இணைந்து செய்தி கொடுக்குற சூழ்நிலையில் சண்முகம் அப்படின்ற மோடி என்று சொல்லக்கூடியவன் சண்முகம் காஞ்சிபுரத்தில் இருக்கிறான். அவன் தான் எனக்கு ஆடியோ வைப்பான். அவன் எனக்கு ஆடியோ வச்சான்னா என்னுடைய காதில் வந்து கரெக்டாக விழுற மாதிரி வைப்பான். ஆனால் நான் போகின்ற இடங்களெல்லாம் நேற்று கூட பாருங்கள், ஐயருக்கு கொஞ்சம் இடையில ஆரம்பத்தில் கொஞ்சம் பிரச்சனை இருந்தது, அதுக்கப்புறம் சரியாயிடுச்சுன்னு வச்சுங்க. அந்த மாதிரி நம்ம காதில் வந்து விழுந்ததுன்னா அதன் பிறகு நம்ம அதோடு கூட இணைந்து பாடுவதற்கு வசதியாக இருக்கும். நான் மிஷின் வச்சுருக்கிறேன், உங்களுக்கு தெரியும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இந்த காதில் வைக்க முடியல. காரணம் என்னென்னா, பெயின் ரொம்ப ஓவராக இருக்குது இந்த காதில் வைக்கும் பொழுது. எனக்கு ஏற்கனவே நான் என்ன பேஷண்ட்டுன்னு உங்களுக்கு தெரியும். அது எதனா ஒரு தொல்லை எனக்கு பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லியும் யோசிக்கிறேன். இவைகளின் மத்தியிலையும் கொடுக்கப்படுகின்ற ஒரு உயிர் கொடுத்துக்கிறார் ஆண்டவர். 8 வருஷம் ஆயிடுச்சு. 8 வருஷம் ஆண்டவர் உயிர் கொடுத்துருக்கிற அந்த உயிர் கொடுத்து வச்சுருக்கிறார். அந்த காலங்களை இதுக்கு அவருக்குன்னு பயன்படுத்திக்க, இதை தான் நான் யோசிக்கிறேன். அவருக்கென்று பயன்படுத்தி கொள்ள அப்படின்னு சொல்லி நான் யோசிக்கிறேன். ஆகையினால கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த அண்ணன் சொன்ன மாதிரி சில சித்திரம் தீட்டுதல், சில பாடல்கள் பாடுதல், அதன் பிறகு சில செய்தி கொடுக்குற வரங்கள், இப்படி நிறைய வரங்களை கொடுத்துருக்குறாங்க. மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது கூட ஒரு விதமான ஒரு விஷயந்தான். இவைகளில் மிக முக்கியமாக எல்லாவற்றிலும் நமக்கு கொடுக்கப்படுகிற தாளந்துகள் எல்லாவற்றிலும் நீதி, அன்பு, அதன் பிறகு உண்மை, இது 3 இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ரொம்ப விரும்புகிறாருண்ணே. அந்த கையும் களவுமாய் பிடிக்கப்பட்ட ஒரு பெண்ணை கூட்டிகிட்டு வந்து இயேசுநாதரை குற்றப்படுத்துறதுக்காக கொண்டாந்து நிறுத்துகிறாங்க. அந்த இடத்துல அவர் வந்து என்ன சொல்கிறார், நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, அன்பு செலுத்துகிறார் அந்த பெண்ணிடத்தில். அதே வேளையில் நீதியை நிறைவேற்றுகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. என்ன நீதியை ஆண்டவர் நிறைவேற்றுறாருன்னா, நீ இனி பாவம்
செய்யாத அப்படின்னு அவர் சொல்லும் பொழுது இந்த ரெண்டுத்துக்கு இடையிலேயே உண்மையை எவ்வளவு அழகாக உள்ள திணிக்கிறார் பாருங்க. அந்த உண்மையை அவ்வளோ அழகாக திணிக்கிறார். இந்திரா காந்தி பீரியடில் கூட அலெக்சாண்டர் அப்படின்ற ஒருத்தர் கவர்னராக நியமித்தாங்க. ஏன்னா ஒரு கிறிஸ்தவரை போய் கவர்னராக நியமிச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சிலர் பேட்டி கண்டாங்களாம். அதுக்கு அவங்க சொன்ன ஒரே ஒரு வார்த்தை இன்றைக்கி கூட எனக்கு அது ஞாபகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அவர் உண்மை உள்ளவர், அவர் கிறிஸ்தவர், அவர் உண்மையாக இருப்பார், ஆகினால் அவரை நான் கவர்னராக போட்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்களாம். அதனால் நாம் உண்மையாகவே இந்த 5 தாலந்துகள், 5 பெண்கள், இன்னொரு 5 பெண்கள், இவர்களுக்கு அவங்களிடத்தில் சரியான ஆயத்தமாக இல்லாததுனால, சரியான விழிப்புணர்வு அவர்களுக்கு இடத்துல இல்லாததுனால அவர்களில் 5 பேர் உள்ளே நுழைஞ்சிட்டாங்க. மணவாளன் வருகின்ற அந்த சமயத்தில் 5 பேரால் உள்ள நுழைய முடியல. இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, ஆயத்தமாக இரு, எப்பொழுதும் ஆயத்தமாக இரு, எப்போ வேணுனாலும் ஆண்டவர் வருவார், எப்போ வேணுனாலும் ஆயத்தமாக இரு. 2 பேரும் தூங்கிடுறாங்க. ஆமாண்ணா, 2 பேரும் அவங்களும் தூங்குறாங்க, இவங்களும் தூங்குறாங்க. ஆனால் மணவாளன் வரும்போது இவங்க ஆயத்தமாக இருக்காங்க, அவன் ஆயத்தமாக இல்லை. அதுதான் முக்கியமான காரணம். சரியான அந்த ஆயத்தத்துலேயும் அந்த விழிப்புணர்வுலேயும் கொஞ்சம் இருந்துட்டு இருந்தாங்கன்னா டக்குன்னு எழுந்தாங்க. 2 பேர் தூங்கினாங்க. இப்போ அண்ணன் சொன்ன மாதிரி 2 பேர் தூங்கி இருந்துக்கலாம். இந்த 5 பேர் 10 பேர் தூங்கி இருந்துக்கலாம். எழுந்த உடனே இப்போ மணவாளன் வந்துட்டாருன்னா உடனே அதுக்கு ரெடியாக உள்ள நுழையணுன்னா கையில் தீவெட்டி கண்டிப்பாக இருக்கணும். அதற்கு எண்ணெய் அவர்கள் வைத்திருந்தார்கள். அவங்க உள்ளே நுழைவதற்குரிய விழிப்புணர்வு அவங்கக்கிட்ட இருந்தது. அதனால் எண்ணெய் அவர்கள் வைத்திருந்தனால உள்ளே நுழைஞ்சிட்டாங்க. இவங்கக்கிட்ட நீங்கள் போய் கடையில் வாங்கிக்கோங்க, எங்களுக்கு உங்களுக்கும் போதாமல் இருப்பதற்கு ஏன் நீங்கள் பிரச்சனை பண்ணுறீங்க, போங்க நீங்கள் போய் கடையில் வாங்கிக்க. இவங்க போய் வாங்கின்னு மணவாளனை ஏசுநாதரை தட்டுறாங்கன்னு வச்சுக்குவோமே, கதவு தட்டும்போது ஏசுன நான் உங்களை அறியேன் அப்படின்னு சொல்லிட்டார். ஏன்னா அவர் இடத்துல விழிப்புணர்வு இல்லை. அதே போல் கொடுக்கப்படுகிற அந்த விழிப்புணர்விலையும் அந்த எச்சரிக்கையிலையும் அதில் குறிப்பாக அந்த ஆயத்தத்துலேயும் நாம் பார்க்கும்போது நமக்கு கொடுத்துருக்கிற அந்த தாளந்துகளில் அன்பும் நீதியும் உண்மையும் இருக்குதா, செயல்படுறோமா கரெக்டாக, நம்மளுடைய தாளந்துகளை சரியாக பயன்படுத்துகிறோமா என்பதையும் ஆண்டவர் நம்ம யோசிக்கிறார். அதனால் கிறிஸ்துவில் அருமையானவர்களே, நாங்கள் இப்பொழுது பகிர்ந்து கொண்டதெல்லாம் எங்களுடைய சொந்த வாழ்க்கையிலிருந்தெல்லாம் நிறைய விஷயங்களை உங்களோடு கூட நாங்கள் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பயனுடையதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோம். சும்மா பைபிளில் இருக்கிற வசனங்களை திரும்ப திரும்ப சொல்லி அதுக்குள்ளே இருந்து குடஞ்சி உங்களாண்ட பேசுகிறதுக்கு நாங்கள் விரும்பலை. இன்றைக்கி உண்மையிலேயே நான் அதை ரொம்ப யோசிக்கும் பொழுது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். என்னன்னா, எங்களுடைய சொந்த வாழ்க்கையில் இருந்தெல்லாம் அண்ணனும் சரி, சுந்தர்சிங் அண்ணனும் சரி, சுதாகர் அண்ணனும் சரி, நானும் சரி, எங்களுடைய சொந்த வாழ்க்கையில் இருந்த நிறைய விஷயங்களை உங்களோடு கூட நாங்கள் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். சில சூழ்நிலைகள், சில தேவைகள், சில வெறுப்புகள், இவைகள் எல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில் வரும் பொழுது நாம் எப்படி செயல்படுகிறோம், எப்படி ஆயத்தமாக இருக்கிறோம், எப்படி விழிப்புணர்வோடு இருக்கிறோம், எப்படி நம்முடைய தாளந்துகளை நம்ம பயன்படுத்தி கொள்கிறோம், அதில் அன்பும் நீதியும் உண்மையும் இருக்கிறதா என்பதையே நாம் பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம். கிறிஸ்துவில் அருமையானவர்களே, இந்த அருமையான நேரத்தில் இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலைகளை, இப்படிப்பட்ட இந்த கலந்துரையாடல்களில் நீங்கள் கலந்து கொண்டு இவைகளை அதிகமாய் நீங்கள் கேட்டு உணர்ந்து அதன்படி செயல்பட வேண்டும் என்று, கீழ்ப்படிய வேண்டும் என்று நான் உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த அருமையான நேரத்தில் சுதாகரன் அவர்கள் ஜெபிக்க ஆசீர்வாதத்தோடு கூட நாம் முடித்துக் கொள்ளலாம். ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிறதான எங்கள் அன்பின் தகப்பனே, கர்த்தாவே, வேத காரியங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கிற கிருபைகளை எங்களுக்கு தந்தீர். அதனாலே கர்த்தாவே, நித்திய வாழ்வு உண்டுன்னு சொல்லி நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தாவே, உம்முடைய பரலோக ராஜ்யத்திற்கு நாங்கள் எப்படி சுதந்திரவாளிகளாய் ஆக முடியும்னு சொல்லி கர்த்தாவே, அதற்கு தடையாக இருக்கிற காரியங்கள் 2 காரியங்களை இந்த நாளில் நாங்கள் யோசித்தோம் ராஜா. நாங்கள் எப்படி இருக்கிறோம் என்பதை இந்த நாளிலே நாங்கள் ஆராய்ந்து பார்க்கவும், ஒருவேளை நாங்கள் ஆயத்தத்தோடு இருக்கும் பொழுது கர்த்தாவே, நீர் அதில் பிரியப்படுகிறீர். ஒருவேளை உங்களுடைய ஆயத்தங்களிலே நாங்கள் குறைவுபட்டு இருக்கும்போது இப்பொழுது சரி செய்து கொள்கிற ஒரு பெரிய வாய்ப்பை எங்களுக்கு நீர் தந்திருக்கிறீர். அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம். கேட்டிருந்த அன்பர்களோடு நீர் இடைப்பட்டிருப்பேன்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம் ராஜா. நாங்கள் எல்லாரும், ஒருவேளை நாங்கள் இதை நடத்துகிறவர்கள், இதை கேட்கிற எல்லாரும் உங்களுடைய பரலோக ராஜ்யத்துக்கு சுதந்திரவாளிகளாய் மாறத்தக்கதாக
நீர் கிருபை பாராட்ட வேண்டும் சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களோடு நீ பேசினதற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதியும் பலப்படுத்தும் மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூய ஆவியானவருடைய ஐக்கியமும் வழிநடத்தலும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும், குறிப்பாக இந்த கிரேஸ் டிவியில் பணியாற்றி கொண்டிருக்கிற பிள்ளைகளோட, இந்த கிரேஸ் டிவியினுடைய நிறுவனரோட, அவருடைய குடும்பத்தின் மக்களோட, இங்கே பணியாற்றுகின்ற பிள்ளைகளுடைய குடும்பத்தின் மக்களோட, இந்த கிரேஸ் டிவியின் வழியாக கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களோட, மாத்திரமல்ல எங்கள் மூவரோடு இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. Praise Lord.